வணக்கம். சொல்வனம் புனைவு வனத்திற்கு யாவரையும் வரவேற்கிறோம். இன்று கலந்துரையாட எடுத்துக்கொண்டுள்ளது சிறுகதை விழுது தேடிய வேர். இதன் ஆசிரியர் யுவராஜ் சம்பத் அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம். அம், வாருங்கள் யுவராஜ். வணக்கம், நன்றி. ஆம், இவர் திருப்பூரைச் சேர்ந்த தொழில் முனைவோர், எழுத்தாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர். சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் புவியியலில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் 1980 2020 காலகட்டத்தில் ஆடை ஏற்றுமதி துறையில் சிறப்பாக செயல்பட்டார். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் நிறுவனர், இணை செயலாளராகவும் பல சமூக அமைப்புகளில் பொறுப்புகள் வகித்தவரும் ஆவார். கவிதை மற்றும் கட்டுரை நூல்களை வெளியிட்டுள்ளார். இவர் சமூக முன்னேற்றம் மற்றும் மனித நேய சிந்தனைகளுக்காக தொடர்ந்து இயங்கி வருகிறார். ஒரு கவிதை தொகுப்பு, ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட்டுள்ள இணைய வலைப்பதிவாளராகவும் செயல்படுகிறார். இப்போ இந்த கதையில் எனக்கு படிக்கும் பொழுது ஒரு மனுஷன் எவ்வளோ உயரம் வளர்ந்தாலும் அவன் வா அவன் ஐயோ, கேட்கலையா? சரி 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 என்னது கேக்குதா? கேக்குது சார். ஒரு மனுஷன் எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் அவன் வாழ்க்கையில ஆழத்தை நிர்ணயிப்பது அவனோட வேர்கள் தான். நவீன வாழ்க்கையில அந்த வேகத்துல பலர் தங்கள் குடும்ப வரலாறு, பாரம்பரியம், பண்பாட்டு நினைவுகள் இதிலிருந்து விலகி போயிடுறாங்க. ஆனா சில உறவுகள் காலத்தையும் தலைமுறை இடைவெளியையும் தாண்டி நம்மை அந்த வேர்களோடு மீண்டும் இணைத்து விடுகின்றன. இந்த கதை ரொம்ப ரொம்ப மனசை ஒரு மாதிரி ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல எண்ண தோண வைக்குது. இந்த கதையோட கரு உங்களுக்கு எப்படி உருவாச்சு? இது இன்னும் சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையிலேயே அது உருவாச்சு. காரணம், நான் ஒரு 2 ஜெனரேஷனா திராவிட பாரம்பரியத்திலிருந்து வர்றவன். நான் ஒரு கடவுள் மறுப்பாளர். பேசிக்கலி தமிழ் மொழி மீது என்னுடைய இது மீது ஒரு 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 காதல் கொண்டவன். அதனால இப்ப உலகம் பூரா சுத்திட்டு இருந்தா கூட நான் நியூயார்க்ல இருந்திருக்கேன், டேலஸ்ல இருந்திருக்கேன், ஒரு கடைசி இப்போ ஒரு 2 இயர்ஸ் லாவோஸ் இருந்திருக்கேன். எல்லா பக்கம் போனாலும் எனக்கு என் மொழி முக்கியம் அப்படின்ற மாதிரி விஷயம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய பசங்க 2 பேருக்கும் தமிழ் தெரியாது. இந்த சென்ஸ் தமிழ் எழுத படிக்க தெரியாது. பேசுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் படிக்க தெரிவாங்க. என் பேரனுங்க 2 பேரும், ஒரு பேத்தி எல்லாமே டேலஸ்ல இருக்காங்க, ஏலன்லயும் ஹாஸ்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கம்பல்சரிலி ஒரு 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 ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டான வழிகள் இப்ப ரொம்பவுமே அடைபட்டு கிடக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, இந்த பாரம்பரியம் அப்படின்றத ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் அவருடைய ஒரு ஒரு நிலைத்தன்மையோ அல்லது உண்மைத்தன்மையோ புரியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை எனக்கு இருக்குது. பீயிங் ஏத்திஸ்ட், எனக்கு அந்த கருத்து இருக்குது. இந்த கதை எழுதும் போது எனக்கு சரி ஒரு 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 கண்டலன்ஸ் போன ஒரு பின்னாடி வரும். அது அந்த கதையில கொண்டு வந்திருப்பேன். ஒரு கண்டலன்ஸ் தமிழ்ல கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அது பேர் இழவும்பாங்க, துக்கம், அல்லது அப்படி மதுரையில கேதம்பாங்கல்ல. அந்த கண்டலன்ஸ் வீட்டுக்கு போகும்போது அந்த என்னுடைய ட்ரஸ்ட்ல நான் ஐ எம் ஆக்சுவலி இன்வால்வ் இன் 2 ட்ரஸ்ட். ஒன்று சென்னை பேஸ்ட் மீண்டும் ஒரு ட்ரஸ்ட், தட் இஸ் சஸ்டைனபிள் இது ரீசன்ஸ்க்காக. இன்னொன்று கோயம்புத்தூர்ல ஒரு ட்ரஸ்ட், தட் இஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிவன் என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் தி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் கோயம்புத்தூர். இந்த ட்ரஸ்ட்ல ஒரு டைரக்டர் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் இது டாக்டரேட். நீங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் எப்படின்னு தெரியாது, இருந்தா கூட நான் சொல்றது ஒரு சில விஷயங்கள் பொலிட்டிக்கலா இருந்ததுன்னா அதை உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. டோன்ட் ஐ டோன்ட் கம் இன்டு கான்ட்ரவர்சிஸ். இந்த திராவிட ஆட்சியில் 20 வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணோம்னா நாங்க எல்லாத்தையும் படிக்க வச்சிட்டோம். எல்லாத்தையும் இன்னைக்கு கூட ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சில திராவிடத்துல முன்னேறணும்னு சொல்லி ஒரு அமெரிக்காலேருந்து எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க வலைத்தளங்கள்லயோ அல்லது எக்ஸ்லயோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருக்காங்க. எல்லாத்தையும் படிக்க வச்சிட்டோம்.
படிக்க வச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் பெரிய மனுஷன் ஆக்குனதுக்கு பின்னாடி குடும்பங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் குடும்பம் சுருங்கிடுச்சு, கூட்டு குடும்பங்கள் கிடையாது. இந்த பர்டிகுலர் டெத் இந்த பையனுக்கு வந்து 2 வயசு குழந்தை. இவன் அஹமதாபாத்ல இருக்கான், டாக்டரேட் இன் மெரைன் பயாலஜி. அவன் ஒய்ஃப் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. கல்யாணம் ஆகி அங்கே போயிட்டு 3 வருஷம் தான் ஆச்சு. ஒரு ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன், ஒரு நாள் வந்து பாத்ரூம் காலை போயிருக்கான். 4 மணிக்கு காலை எழுந்து வந்து ஃபீல்டுக்கு போனோம் போல, பாத்ரூம் போயிருக்கான், வழிகட்டு விழுந்துட்டான். 6 மணிக்கு தான் இந்த அம்மா எழுந்து பார்த்துருக்காங்க இவர் செத்து போயிட்டாருன்றதை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பாடி அங்கே நீங்கள் கொண்டாந்து அப்படியெல்லாம் கொண்டாந்து அவங்க சிஸ்டர் வந்துட்டு அட்லாண்டா இருக்காங்க சிஸ்டர், அவளை வர சொல்லி எல்லாம் பண்ணி முடிக்கும்போது அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு இளவு கேட்க போவாங்களே, நம்ம இதில் வந்துட்டு எப்படின்னா அந்த துக்க வீட்டுக்கு போகும் பொழுது மாமியார், இந்த பொண்ணு, இவங்க அப்பா 3 பேர் இருக்காங்க. இவங்க அப்பாவோட நாங்கள் துக்கம் விசாரிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் துக்கம் விசாரிக்கிறது எப்படின்னா, போனோன்னே செருப்பை கழட்டி விட்டுட்டு அவங்க கையை நீட்டுவாங்க, நம்ம அது மாதிரி கையை வைப்போம், கையை வச்சுட்டு இந்த துக்கத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கதை பேசுவோம், நம்ம உட்காந்துருவோம். பெண்கள் வீட்டுக்குள்ள போகும்பொழுது என்ன பண்ணான்னா, அந்த பாரம்பரியமாக ஒரு சில இன்னும் அந்த இந்தியாவில் இருக்கிற பாரம்பரியமாக மாறிட்டு அழுவாங்க. இந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அழுறாங்க. இந்த பொண்ணுக்கு எதுவே தெரியாது, என்னன்னே தெரியாது இந்த பொண்ணு. அந்த இடத்துல யோசிச்சு பார்த்தேன், இதுவே பையனாக இருந்திருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா நம்ம சமூகம் என்ன சொல்லும்? என்னப்பா இவ்வளவு பெரிய ஆளாயிட்ட, டாக்டர் படிச்சு டாக்டரேட் வாங்கிட்ட, நம்ம ஊர் பாரம்பரியம் தெரியலையே, நம்ம ஊர் இது தெரியலையே, நம்ம ஊர் பழக்க வழக்கம் தெரியலையே, நம்மளுடைய கலாச்சாரம் தெரியல, திட்டுவாங்கல்ல. அப்ப அந்த பையனா இருந்து அவனுக்கு வந்து இது எப்படியாவது கடத்தணும்னு அந்த தாத்தா விரும்புறாரு அப்படின்றது அந்த கதையுடைய ஒரு ஒரு கான்செப்ட். அந்த இளவு வீட்டுக்கு போனது உண்மை. அந்த இளவு வீட்டுக்கு போன அந்த கதை செத்து போனதுக்கப்புறம் நான் ஒரு கவிதை எழுதினேன், நான் செத்து போயிட்டேன் பற்றி ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையில வந்துட்டு எதுவும் நிச்சயம் இல்லை, சாவு மட்டும்தான் நிச்சயம், சொல்லாமல் போயிட்டேன் அந்த மாதிரி வரும். அதை வச்சு இந்த கதையை வந்து ஃப்ரேம் பண்ணேன். எனக்கு உள்ள ஒரு அட்வான்டேஜ் நான் என்ன சொல்றேன், எனக்கு அட்வான்டேஜ், நான் வந்து ஒரு சீரியஸான ஃபுல் டைம் ரைட்டர் கிடையாது. நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர், உலகம் பூரா சுற்றக்கூடிய மல்டி லாங்குவேஜ். எனக்கு இந்தியன் லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் தெரியும். ஒரு பிட் ஆஃப் ஜெர்மன் ஒரு 10% தெரியும், இப்போ ஜெர்மனில் கொஞ்ச நாள் இருந்து தெரியும். ஆனால் இது எப்படி சொல்றது, அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது எப்படி கடத்தலாம் அப்படிங்கிற பொழுது வந்து இந்த மாதிரி கதை கட்டுரைகள் எழுதலாம் அப்படின்றத இந்த 2-3 வருஷமா ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு சொன்ன லிபர்ட்டி, எனக்கு என்ன வேணா எழுதலாம், எந்த ஃப்ரேமுக்குள்ளே என் கதை அடங்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் கேட்டாலும் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு, நான் புதுசாக எழுதுறேன் அப்படித்தான் எழுதுவோம், போயிட்டு அப்படின்ற மாதிரி எழுதலாம். இப்போ எழுதுறதுக்கு வசதிகள் ரொம்ப அதிகம், உங்களுக்கு தெரியும். பிகாஸ் I'm essentially using my mobile phones on dictations. ஈவன் என்னுடைய இமெயில்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு மொபைல் டிக்டேட் பண்ணி வச்சிருவேன் அதில் போகும்போது. தென் நீங்கள் வந்து அது வேர்டில் மாற்றி எடுத்து தான் இமெயிலில் கூட போடுவேன் நான். எனக்கு அந்த வசதி இப்போ இருக்கு. அதனால் கலோவிக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புனா சொல்லலாம். அப்படி சொல்லும்போது வேர்டில் வந்துடுது இல்லை, அதனால வந்து இதை ட்ரை பண்ணேன். பட் இது வரைக்கும் ஒரு 10-12 கதை எழுதினேன். அதில் இந்த கதை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. காரணம் இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாரம்பரியத்தையும் அந்த ஒப்பாரின்ற ஒரு விஷயத்தையும் என் பொண்ணே கேட்டா, ஒப்பாரின்னு எழுதிருக்கீங்களா, ஒப்பாரின்னு என்ன அப்படின்னு. ஏன்னா அவ டேரஸ் போயிட்டு இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆச்சு. வேற வந்து என்ஜினியரிங் முடிக்க போறான். அவளே கேட்டா ஒப்பாரின்னு என்ன, ஒப்பாரி தெரியாது, நீ வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூட்டு போய் நீ ஒப்பாரி காமிக்கணும். அப்படித்தான் ஒரு இது இருக்கு. பட்டு அடுத்த ஜென்ரேஷன் கேரி பண்ணுமா தெரியாது, அடுத்த ஜென்ரேஷன் சஸ்டைன் பண்ணுவாங்களா தெரியாது. பட் நமக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னன்னா, நம்ம போகும்பொழுது லீவ் சம்திங் பிஹைண்ட் அஸ் இல்லை, நம்ம சொன்னா அதை நம்ம சொல்லணும், ஒரு கடமை நமக்கு இருக்குது. நமக்கு அப்படித்தான் வளர்த்துனாங்க, இவங்களை வந்து நம்ம வளர்த்துன்னு விரும்புகிறோம், சொல்கிறோம், அப்படி சொல்லணுன்றது ஐடியா. அதை வந்து அந்த கதையாக பதிவு பண்ணேன். தட்ஸ் வாட் இட் இஸ், தட் த ஸ்டோரி பிஹைண்ட் த ஸ்டோரி. ரொம்ப அழகா சொன்னீங்க. கதையில் வந்து ரொம்ப பேசப்படுறது வந்து பிரவீனும் அந்த தாத்தாவோட உறவு மட்டும்தான். அதையே இந்த கதையோட மையமா வச்சுங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடையாது, பிகாஸ் இஸ் ஸ்கூல் டீச்சர். ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்க அப்பா, அதாவது இந்த பையனுடைய பேரனுடைய அப்பா, தாத்தாவுடைய மகன், ஸ்கூல் டீச்சரு. அந்த ஸ்கூல் டீச்சர்னா உங்களுக்கு தெரியும், கட்டுப்பாடு உள்ளவங்க, உங்களுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க, அடிப்பாங்க, அப்படிங்க அடிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என் பையன் தான் உலகத்திலேயே முதல் மார்க் வாங்கணும், என்னால இந்த ஸ்கூல் ஆச்சு, என் பையன் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடு இருக்கும். அப்போ
அந்த பேரனுக்கு நேச்சுரலி சோலேஸ் எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க? வீட்டுல இருக்கிற பெருசுங்கிட்ட இருந்தா வரும். கூட்டு குடும்பத்துல வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமா. மிகப்பெரிய விஷயம். நம்ம தமிழ்ல மதுரை பக்கம் சொல்லும்போது இந்த கிழவன் அப்படின்ற வார்த்தைக்கும் கிழவின்ற வார்த்தைக்கும் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. ஆமா. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்தியால இருந்து 6 மாசம் விசால வர்றாங்களாமா, நானி ஒர்க் பண்றதா வர்றாங்க. இருந்தா கூட அந்த அவங்க வந்து சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இருக்குல்ல, கடத்துற விஷயங்கள், குழந்தைகளை பத்தி அறிவு இதெல்லாம் கடத்துற விஷயம், தட் இஸ் டூ கிரேட். ம். அப்போ இந்த பையனுக்கு சோலேஸ் இவங்க தாத்தா கிட்ட இருந்தா கிடைக்குது. ம். அவங்க தாத்தா வந்துட்டு நீங்க அடுத்த கேள்வி கூட ஒரு ஒரு கேட்டீங்கன்னா, அவங்க தாத்தாவை நான் ஒரு வேணும் ஒரு ஏத்தி சத்தம் படைச்சிருப்பேன். ம். அப்பதான் அவர் வந்து பேரன் கூட ஃப்ரீயா பேச முடியும். ஆமா. அந்த தாத்தா வந்துட்டு அவரும் பழைய காலத்து ஆளா இருந்தாருன்னு வச்சுக்க, போட வேலையை பார்த்துட்டு இங்க வேற வேலை இருக்குது, நீ வேற வந்தா குறுக்கமா இருக்க, அப்படி அப்படி வராங்க இல்லையா? அப்போ அட்டாச்மெண்ட் இந்த பேரனுக்கு தாத்தாக்கு தான் அதிகமா இருக்கும். இவங்க அப்பாட்ட போய் கேட்க பயப்படுற விஷயம்லாம் இவன் போய் தாத்தாட்ட தான் கேட்பான். நேச்சுரலி எதுவா இருந்தாலும் அந்த பையன் தாத்தாட்ட கேட்கறான். அப்ப தாத்தா வந்து அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறாரு. ம். அந்த பாரம்பரியங்கள், கிராமிய பழக்க வழக்கங்கள், மொழி, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் பேரனுக்கு சொல்லணும். பிகாஸ் அவன் வந்து பேங்க்ல இருக்கவன். தட் ஃபெலோ லேண்ட்ஸ் இன் ட்ரெயின். அங்க வந்து ஆர்கனைஸ் லைஃப் வாழ்றவன். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல வந்து இறங்குவான். இறங்கணும் கார் வெயிட் பண்ணும். ஆமா. கார் வெயிட் பண்ண அந்த கார் கூட்டிட்டு வரும். அவ்வளவு கம்ஃபர்ட் லெவல் இருக்கவனுக்கு இதை கொஞ்சம் கடத்தணும்னு நினைக்கிறார் தாத்தா. அப்ப இந்த விஷயங்கள் சொல்றாரு. அதான் அந்த பிளாட். ஒப்பாரி எல்லாம் பாரம்பரியமானது. நானும் நெறைய கேட்டுருக்கேன் மதுரையில. அ சென்னையிலயும் கேட்டுருக்கேன். அ நீங்க வந்து அந்த கதையில வந்து இடம்பெற அந்த ஒப்பாரி எல்லாம் நீங்களே எழுதினதா? ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஒப்பாரி ஒரு 2, 3 ஒப்பாரி நான் எழுதினேன். 3 ஒப்பாரி பட் இருக்கு. அது பொருத்தம் அது இல்ல பொருத்தமா வந்து எப்படி வரும்ன்றதை நான் படிச்சு பார்த்துட்டு நெட்லயும் கொஞ்சம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன். 100% இஸ் நாட் மைண்ட் டு பி ஃபிராங்க். நான் எழுதினது பொட்டி பணம் எடுத்து வந்தா பொழுதாகி போயிடும்னு. பொட்டி பணம்ன்றது வந்து கவுண்டர்ஸ் வீட்ல வந்து அவங்க வீட்டுக்காரர் கண்ட்ரோல் இருக்கும். ம். அவர் தோட்டங்காடுக்கு போயிருப்பாரு. அவர் தோட்டங்காடு போயிட்டு அவர் ஈவினிங் தான் வருவாரு. வந்து அவரோட சாவி கேட்டு வாங்கி அந்த பொட்டி பொட்டி பணம் எடுத்துட்டு வந்தா பொழுதாகி போகும்னு முடிஞ்சு வச்ச 3 பணம் எடுத்து 3 பஸ் மாறி வந்தேன்னு எழுதினேன் நான். ம். அப்படி அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக என்ன பண்ண, பொதுவா நீங்க பார்த்திருப்பீங்க அந்த 2 ஒப்பாரிலையுமே அப்பா வந்து செத்து போயிட்டாருன்னா பொண்ணு ஒப்பாரி வச்சு பாடும்போது அப்பா எப்படி எப்படிலாம் என்ன டேக் கேர் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் வரும். ம். பட் அம்மா செத்து போனா பொண்ணு வந்து பாடும் பொழுது என்ன பண்ண, தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டுல எவ்வளவு செல்வ செழிப்பா நான் இருக்கிறேன், எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறேன்றது ஊருக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒப்பாரி இருக்கும். ஓ! நீங்க பழைய காலத்து மதுரை பக்கம் அந்த சினிமாவை பார்த்துருப்பீங்க. பந்தரையில பாவக்காய் தொங்குதடி லோலா அப்படின்னு ஒரு ஒப்பாரி வைக்கும்போது போகும்போது பறிச்சு போனன்ற மாதிரி பாட்டு வரும் இல்லையா? அந்த பெண்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். அதுக்காக ஒரு மகாராணி மாதிரி நான் இருக்கிறேன், மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்றது ஊருக்கு சொல்லணும். She takes an advantage of that situation to express அவருடைய அந்த அந்த அரிஸ்டோகிராசிய. ம்ஹ்ம். ஸோ பாதி சுட்டது பாதி எழுதுனது. கதையே அப்படித்தானே! அ ஆ கிராமிய அதான் ஒப்பாரி பத்தி இன்னும் இன்னும் கூட பேசுனீங்கன்னா, இப்ப அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த ஒப்பாரி தெரியாது. ஒப்பாரின்றது எதுக்கு ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கன்றது தெரியாது. அது வந்து ஒரு பாரம்பரியத்தை, நம்முடைய ஒரு இயலாமைய, செத்து போனவருக்கு நமக்கு இருக்கிற உறவை பத்தி பெருசா பேசுறதுதான். இப்ப இந்த ஒரு சினிமால நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க. இப்ப லேட்டஸ்ட் ஒரு படம் அசுரன் ஒரு படம் வந்தது. எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையேன்னு ஒரு ஒப்பாரி. ஆக்சுவலி இட் இஸ் ஒப்பாரி தான். ஆமாமா. அதே மாதிரி இந்த கருத்து மாலை கூட ஒரு பாட்டு இருக்கும். ஆமா. போறாளே பொண்ணு தாய் போற வழி ஊரை விட்டு அந்த மாடு கண்ணை விட்டுட்டு போறா அவ, சோறும் தண்ணியும் கொடுத்து இதை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இது எல்லாமே ஒப்பாரி தான். இது ஒப்பாரி தெரியாம இந்த ஜென்சி வந்து அப்படியே முணுமுணுக்குறாங்க. இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை வந்து கடத்தணும். அது என்னால என்ன பண்ண முடியும், இப்படித்தான் பண்ண முடியும். நான் வந்து ஒரு 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 ரெகக்னைஸ்டு டெசிக்னேட்டட் ரைட்டரா இருந்தான்னா எனக்கு வந்து தமிழ்ல ஒரு ஒரு வாராந்திர பத்திரிகையிலயோ வேற ஏதாவது சஞ்சிகையிலயோ எழுதுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு 10 பேர் படிப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம் இருக்கும். எனக்கு அந்த இது இல்லை. பட் என்னோட ஆதங்கத்தை, என்னோட விஷயம் வந்துட்டு அலாட் ரெஜிஸ்டர் சம்வேர் இல்லை. அப்படி அப்படிதான் அந்த ஒப்பாரியை வந்து யூஸ் பண்ணேன் நான். நல்ல முயற்சி. ம். ஆ கிராமிய வாழ்வியலையே இந்த கதையில வந்து பதிவு செய்யணும்னு ஏன் அப்படி சிந்திச்சீங்க?
கதை முழுக்க நான் கண்டனன்ஸ் போன இடம் கிராமம். ம். நான் இருக்கிற இடம் கொங்கு நாட்டு பகுதி. கொங்கு நாட்டு பகுதியில் திருப்பூர்ல இருக்கேன். கொங்கு நாட்டு பகுதியில் வந்து நீங்க காலையில் எழுந்தோடனே நமக்கு யாராச்சும் ஒருத்தர் ஃபோனில் கூப்பிட்டு என்னடா அமெரிக்கா மாதிரி ஹாய் ஹவரியோன்னு கேட்க மாட்டேன். ஏனுங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்கு நான் ஒரு கதை கூட சொல்லுவேன். ஒரு பையன் இங்கே படிக்கிறான், படிச்சுட்டு யூஎஸ் வர்றான், வேலைக்கு போயிட்டான், நல்ல சம்பளம் வாங்குறான். அமெரிக்கன்ஸ் இந்த வந்து ஒரு 10 வருஷம் வந்து பர்மனெண்ட் இருந்தால் தான் அந்த H1B விசா கொடுப்பாங்கன்னு சொல்கிறான். 10 வருஷம் அந்த பையன் இருந்துட்டான். 13ஆவது வருஷம் ஊருக்கு திரும்பி வர்றான். வரும்போது ஊரில் அந்த வீட்டில் அப்படியே ஒரே கோலாகலம், கடை வெட்டு என்ன அது என்ன இது என்னன்னு பையன் போய் எல்லாம் ஏர்போர்ட்டு கார் எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் ஒவ்வொன்று பேசுவாங்க. இந்த பையன் அமெரிக்காவில் படித்த பையன் அமெரிக்காவில் தான் கேர்ள் பண்ணி வச்சிருக்கான் தெரியாது, எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவானப்பா, தமிழ் பேச ஆளெல்லாம் புறவு போயிருங்க, இங்கிலீஷ் பேச ஆளை மட்டும் முன்னாடி வாங்க, இறங்குனா கை கொடுப்பான் ஹலோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு வருவாங்க. அந்த பையன் பிளேன் விட்டு இறங்குவான், லக்கேஜை கிளீன் பண்ணி வெளில வருவான். வெளில வந்தோன்னு தாத்தா பார்ப்பான். தாத்தா பார்த்தோன்னே முதல்ல வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்பச்சி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்பா, அந்த கொங்கு ஸ்லாங்கில். அம்மத்தா எப்படி இருக்கிறாங்க அப்படின்பா. இது என்ன சொல்றேன்னா, இந்த கொங்குல இருந்தவங்க வந்துட்டு ஒரு எங்க போனாலும் அந்த அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த அந்த கலோக்கியல் லாங்குவேஜ், அந்த கொங்கு வட்டார மொழியுடைய அந்த சுவை, ஏனுங்க வாங்க போங்கன்றது, இந்த மாதிரி ஒரு இது வந்து இழக்கவே முடியாது. ஸோ எனக்கு அது பரிச்சயப்படுது. எனக்கு 2-3 லாங்குவேஜ் ஐ மீன் தெரியன்றது வேற சமாச்சாரம், பட் கொங்கு தமிழ் எனக்கு பரிச்சயப்படுது. இப்போ நான் சொன்ன மாதிரி பேனா வச்சு எழுத வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. டிக்டோஃபோனில் பேசும்போது இப்போ உங்கள்கிட்ட எப்படி கலோக்கியெல்லாம் பேசியிருக்கணும், இது அப்படியே பேசிட முடியும். அங்கங்கே ஆங்கில வார்த்தையில் மட்டும் கரெக்டாக கடைசியில் கரெக்ட் பண்ணிட்டேன்னா சரியாக வந்துடும். ஸோ கொங்கு தமிழ் எனக்கு கை வருகிறது. அதனால இந்த கதையில வந்து நகர வாழ்க்கைக்கும் கிராமத்து வேர்களுக்கும் உள்ள ஒரு முரண்பாட்டை வந்து காமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா கதை எழுதும்போது? யோசிச்சேன். அந்த பேரன் வரும்போது கூட அவன் கார்ல இந்த பிளேன்ல வர்ற மாதிரியும், பிளேன்ல அவன் சூட் போட்டு வர்ற மாதிரியும், டெல்லியில எங்க ஒர்க் பண்ற மாதிரியும் அப்படி கொண்டு வந்து வருஷம் நினைச்சேன். இருந்தா கூட ஒண்ணு அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோர் வந்து எனக்கு அடிபட்டுருது. எனக்கு அதனாலதான் அவங்க அப்பாவை பத்தி கூட அதிகமா சொல்லிக்க மாட்டேன், ஒரே வார்த்தை நிறுத்திருப்பாங்க. அம்மா பத்தி எங்கேயுமே வந்திருக்காது. எனக்கு இந்த உறவுகள், பண்பாடு, பாரம்பரியம், இதை மறுதளித்தல், இந்த ஒப்பாரி, ஒரு 2-3 ஒப்பாரி அப்படின்ற விஷயங்கள் கொண்டு வந்து கதையை முடிக்கணும். ஏன்னா சிறுகதை தானே, முடிக்கணும்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் எனக்கு இருந்தது. அதனால அந்த பையனுடைய நகரத்து வாழ்க்கை எப்படி ஒன்றும் சொல்ல, வங்கி அதிகாரி, MBA படிச்சிருக்காரு, கார்ல வர்றாரு, அதோட நிறுத்திட்டேன். மரண வீட்டில் வந்து நினைவுகளோட பங்கு, அதை நம்ம அந்த நினைவுகள்லாம் நமக்கு வரும் இல்லையா, அந்த பங்கு வந்து எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நினைவுகளின் பங்கு அது இப்போ ஒரு கான்வர்சேஷன்ல உங்களுக்கு வந்து அப்படி இருந்தா தாங்க நீங்க அசை போடுதல்னு சொல்லுவீங்க இல்லையா. பாலகுமாரன் ஒரு கதை எழுதியிருப்பான், குறிப்புகள் இல்ல வேற ஏதோ ஒரு கதை. என்னோட நண்பன், சிறந்த நண்பன் எனக்கு, பாலகுமாரன் வயசுல மூத்த நண்பர் கதை எழுதியிருப்பான். என்னன்னா அகல்யான்னு நினைக்கிறேன். அந்த கதையில வந்து ஒரு முதல் ஓப்பனிங் என்ன கொடுத்திருப்பான், அது ஒரு மாலை நேரம், ரம்யமான மாலை பொழுது, நீயும் நானும் கைகோர்த்தபடி ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு பேசி சலிப்பதற்கு சில சோகங்கள் எழுதியிருப்பான். ஒரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை எப்படின்னா, ஒரு 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு பேசும்போதோ அல்லது வேற விஷயம் போது நீ மகிழ்ச்சியா இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது அல்லது பேச மாட்டீங்க. இப்போ ஒருத்தர் பாக்குறீங்கன்னா, ஆமா when I landed in US and he was the man who came back and then fetched me to the he was the man who gave an accommodation சொல்லிங்களே தவிர, அதுக்கு முந்தி அவர் கூட போன சினிமாவுக்கு போனதையோ அல்லது அவர் இந்தியாவுக்கு வந்தபோது நீங்க அவரை கூட்டிட்டு 3 நாள் ஊட்டி கொடைக்கானல் சுத்தினே கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. ஏதாவது உங்க டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அதை மட்டும் உங்களுக்கு அந்த நினைவுகள் மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒண்ணு அப்படி வரும்போது இந்த விஷயங்களை எழுதும் போது நான் இப்படித்தான் நினைச்சேன். இன்னும் அந்த தாத்தாவுடைய வாய்ஸ்ல இது சொல்லணும், கிராமம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்ப தாத்தா கேரட் நீங்க பாத்துருப்பீங்க, கடுக்கன் போட்டிருப்பாருன்னு எழுதியிருப்பேன், கையில பூன் போட்டிருப்பாரு. இங்கிலீஷ்காரன் காலத்துல மிராஸ்தார மணிகாரரா இருந்தவர். இதெல்லாம் வந்து இப்ப கடுக்கன் போடுறாங்க, ஒத்த காலத்துல கடுக்கன் போடுறாங்க, பட் தட் இஸ் நோ ரெலவன்ஸ் டு திஸ் ஒன். இது அந்த காலத்துல அந்த வைரத்தோடு கடுக்கன் போடுவாங்க.
அது என்னன்னா, இட்ஸ் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அத்தாரிட்டி. அஃப்ளூவன்ஸ்னு கூட நீங்க சொல்ல முடியாது. அத்தாரிட்டி அந்த கையில வந்து பூன் பூன் போட்டு அந்த கையில ஒரு கொம்பு எடுத்து வந்தாருன்னா அவன் ஊர் மணியக்காரர் கணக்க புள்ள ம். அப்படின்ற விஷயங்கள். ஸோ கெத் அதனால அதை கொஞ்சம் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். உண்மையிலே பதிவு பண்ண நினைச்சேன். நல்ல கேள்வி. இந்த கதையில வந்து சொத்து பிரச்சனையை எதிர்கொண்டீங்க. கதையை முடிக்கணும். ஆமா. இது இல்ல எல்லாம் அது நடக்குதுங்கிறதுக்காகவா? இல்ல 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 ஆமா, அவர் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி தாத்தா. ஆமா. அது இந்த எழுதிட்டீங்க. தேர் கட்டுறது, கோடி வேஷ்டி போடுறது, இது எல்லா விஷயங்களும் அப்படின்னா அந்த காலத்துல உயில் இல்லாத காலத்துல இன்னும் கிராமங்கள்ல வழி வழியா வந்தது எப்படின்னா, கடைசி சொத்து, ஓ! காப்பாத்தின சொத்து, வாழ்ந்த வீடு, இதெல்லாம் முக்கியமான சொத்துக்கள். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு அப்பா ஒரு பக்கம் செத்து போயிட்டாரு. தம்பி என்ன பண்ணிட்டான், ஃபோர்ஸிபிளா அந்த பாடியை கொண்டாந்து இவன் வீட்டுல வச்சுட்டு இவன் காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பண்ண ம். ஆரம்பிச்சுட்டு ஊர்ல பஞ்சாயத்து பேசும்போது நான் தான் கடைசி காரியம் பண்ணேன். எனக்கு தான் இந்த தோட்டம் வேணும், எனக்கு தான் காடு வேணும், எனக்கு தான் கிணறு இருக்கிற தோட்டம் வேணும். அப்படி பழைய கால நடைமுறை பார்த்தீங்கன்னா, தோட்டம் இருக்கு 20 ஏக்கர் இருக்கும். நான் போன கண்டலன்ஸ் கூட அப்படித்தான் 20 ஏக்கர் தோட்டம். 20 ஏக்கர் தோட்டத்துல இவங்க வீடு தனி வீடு இருக்கும், ஒரே கிணறு இருக்கும். இது ஒரு பாகமா இருந்தது. இந்த அப்பாவுக்கு 3 பசங்க. அந்த 3 பாகமா பிரியும்ல. அப்ப ஒரு கிணறு எப்படி 3ஆ பிரிப்பீங்க? ம். அப்ப அந்த காப்பாத்தன சொத்து அந்த ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வரும். இவர் ஏத்திஸ்ட். யாரு? அப்பா தாத்தா வந்து ஏத்திஸ்ட். சரி. அந்த காலம் இங்கிலீஷ்காரன் படிச்சவர், இங்கிலீஷ்காரோட பழகினவர், இங்கிலீஷ்காரங்க கூட வந்து வேலை செஞ்சவர். அப்ப அவருடைய சிந்தனைகளே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த மூட நம்பிக்கையிலோ அதெல்லாம் இருக்காது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சாகும்போது 2 வார்த்தை சொல்லிருப்பாரு. ஒரு வார்த்தை, எல்லா சொத்தும் எல்லாரும் பிரிச்சுங்க. கிணறு இருக்குதுன்னா கிணறு 1/3 பண்ணிங்கலாம் சொல்லல. அவர் எல்லா சொத்தும் எல்லாம் பிரிச்சுங்க. என்னோட செலவுக்கு கூட யாரும் செலவு பண்ணாதீங்கன்னு எழுதியிருப்பாரு. இப்ப என் செலவு நான் தான் இப்ப சாவு எடுத்தேன், நான் தான் தேர் கட்டினேன், நான் தான் கோடி வைத்தி போட்டேன், நான் தான் 3 நாள் கருமாதம் பண்ணேன், நான் தான் 16 நாள் காரியம் பண்ணி எவனை கிளைம் பண்ணக்கூடாதுக்காக என் செலவு கூட காசை கொடுத்து வச்சிருக்கேன், நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவார். பிகாஸ் வி நோ வி ஆர் நாட் எட்டர்னல். ஆமா. ஒன் டே என்ன விளையாடி பை அண்ட் கோ ரைட். அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம போனதுக்கு பின்னாடி சண்டை போட்டுக்கூடாது. ஒரு பகுத்தறிவு சிந்தனை இல்லை. அதுக்காகத்தான் அந்த சொத்து இப்படி உயிர் எழுதினார்னு எழுதினேன். பட் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்த ஒரு பஞ்சாயத்துன்னு கூட நீங்க சொல்லலாம். அந்த பஞ்சாயத்து என்கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், வேற மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்ன வச்சுக்கலாம். இப்போ அது இங்க ஒத்துக்காது, வேற மாதிரி தீர்ப்பு சொன்னேன். பட் இது வந்து அந்த ஒரு 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 விஷயத்துக்காகத்தான் நான் வச்சேன். அது ஐ வாண்ட் ஐ மீன் எப்படி சொல்றது, எம்பசைஸ் தட் இஸ் an atheist and he can think more than an ordinary man can think அப்படின்ற மாதிரி அவர் அப்படித்தான் சொன்னார் நினைச்சேன். ஆனா இப்ப வந்து எல்லா தாய் தகப்பனுமே நம்மளோட சாவுக்கு நம்ம தான் செலவழிக்கணும் அப்படின்னு முடியுதோ முடியலையோ முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு தான் போகிறாங்க இன்றைய நடைமுறையில். ஏன்னா பையனை கேட்கக்கூடாது, மருமகளை கேட்கக்கூடாது, பொண்ணை கேட்கக்கூடாதுன்னு ஒரு தன்மானம் அவங்களுக்கு இருக்குது இன்றைய பெற்றோர்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த அபிப்பிராயம் இது. நீங்க சொல்றதுல இன்னொன்னு நம்ம ஒரு ஒரு சின்ன ஆட் ஆன் சம்திங். ம். இப்ப இந்த நியூக்ளியர் குரோமோ இந்தியன் பர்த் ரேட் ஆவரேஜ் ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்குல்ல 1.16 ம். ரைட். நோ சைல்டு அப்படிங்கிறது கொரியால எல்லாம் சவுத் கொரியால இருக்குது. ம். இந்த 1.16 பர்த் ரேட்ல வந்து ஒரே பையன், அந்த ஒரு பையன் அமெரிக்கால இருக்கான பையனை பையனை பொண்ணு அமெரிக்கால இருக்குன்னா பையனை பொண்ணு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ம். ரொம்ப சேஃபா கொண்டு போய் புதிய கேர் ஹோம்ல போட்டுருவாங்க. முதியோர் இல்லம் கேர் ஹோம்ல போட்டுருவாங்க. கரெக்டா? அப்ப அந்த கேர் ஹோம்ல போடும்போது எங்க அப்பா என்ன பண்ண, நீங்க நீங்க பார்த்துருப்பீங்க சென்னையில. நான் வந்து மாம்பழம் சிவா விஷ்ணு கோயிலுக்கு ஆப்போசிட்ல மகாலட்சுமி ஸ்ட்ரீட்ல இருந்தோம். அந்த அப்ப வந்து உள்ள எங்க வீதியில வந்துட்டு நான் பிராமின், நாங்க 2 ஃபேமிலி. சாந்திலன் எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 வீடு தள்ளி சாந்திலன் வீடு அந்த தெருவுல. அப்ப அந்த பூக்காரி வருவா, யார் வந்தாலும் பூக்காரி தானே என்ன பார்த்தோன்னா ஐரா பூ வாங்க அப்படின்பா. ம். அந்த பொண்ணுக்கு புரிஞ்சது அந்த தெரு ஃபுல்லா இருந்த குடும்பங்கள் எல்லாம் ஐயா. ஐயரின் குடும்பங்கள் அப்படின்னு இருந்து. அப்ப நாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம், அந்த வீடை டிஸ்போஸ் பண்ணிட்டு வி மூவ் ஆன் டு டைரக்டர்ஸ் காலனி. அப்ப எங்க ஊர்ல இருந்தவங்க எல்லாம் விலை ஏற ஏற டீனர்ல விலை ஏற ஏற எல்லாரும் வித்து நங்கநல்லூர் போயிட்டாங்க. ம். ரைட். இந்த நங்கநல்லூர் போயிட்டும் அந்த இடத்துல ஒரு வீட்டை வாங்கினாங்க, மீதி பேலன்ஸ் டெபாசிட் பண்ணாங்க. அக்கா கூட, தம்பி கூட, அண்ணன் கூட, தங்கச்சி கூட, மாச்சா மைத்தினி கூட அப்படி செட் ஆயிட்டாங்க. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க,
அந்த டெபாசிட்ல ஒரு 2 கோடி ரூபாய்க்கு எங்காவது ஒரு கேர் ஹோம்ல இடத்தையும் வாங்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி அங்கேயே வாழ்ந்துட்டு அதுல செத்து போனதுக்கு பின்னாடி இந்த வீட்டை வந்து பையன் வித்து அவனுக்கு அமெரிக்கா கொண்டு போக மாட்டான். எல்லா செலவும் இதுலயே வச்சுக்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறது வந்துட்டு நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்தின் கட்டாயம். அத நம்ம வந்துட்டு ஒரு வாண்டடா இன்டென்ஷனலா பையனுக்கு செலவு வைக்க கூடாதுன்ற ஒரு நல்ல மனோநிலையில அவங்க செய்யறாங்க அப்படின்னு ஏத்துக்கிறது விடவும் கூட அது ஒரு காலத்தின் கட்டாயம். இப்போ யூஎஸ்ல இறந்துட்டாரு ஒருத்தர் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே அந்த பரியல் ஏஜென்சி ஒருத்தர் கூப்பிடுறீங்க, $1000 கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணாரு, ஹிந்துவா ஜெயினா முஸ்லீமா என்ன ஏதுன்னு பாக்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி முடிச்சிடாரு. அந்த அந்த அஸ்தி கரைக்கிறத மட்டும் மோஸ்ட்லி இந்த ஆந்திரா ஆட்கள் மட்டும் கொஞ்சம் அஸ்தி கரைக்கிறத ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, போறாங்க. அடுத்து வரும்போது அஸ்தியை கொண்டு வந்து கரைச்சிட்டு அப்படி போயிடுறாங்க. அதோட அவங்களுக்குள்ள அந்த தொடர்பு முடிஞ்சு போச்சு, அந்த கான்டாக்ட் முடிஞ்சு போச்சு, அந்த கன்வென்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நினைச்சிருப்பாங்க, இப்படிதான் நினைச்சிருப்பாங்க, நம்ம செத்தா பையன் வரவா போறான், அவனுக்கு விசா கிடைக்காது. அவன் சொல்றாங்க சொல்றது பேரண்ட்ஸ், அவன் லீவு கிடைக்காது, மிகப்பெரிய கார்பரேஷன் இருக்கான், அவன் லீவு கிடைக்காது, ஃபிளைட் கிடைக்காது, சரி எடுத்து போட்டு அப்படிதான் நான் சொல்றோம். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன பண்ற, ஒரு சலிப்பு வந்துடும். இல்ல என்னதான் நீ மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு சலிப்பு வந்துடும். நீங்க ஐம் சாரி பட் முந்தா நாள் பாரதி ராஜா செத்து போயிட்டாரு. பாரதி ராஜா செத்தவொடனே கங்கை அமரம் வந்து ஒரு சத்தம் போட்டார், காய்ச்சி மூணு சத்தம் போடுவாரு. என்ன சத்தம் போட்டாரு, இருக்கும்போது எவனும் பார்க்கல, விட்டு ஓடிட்டீங்க அவனை, இப்போ வந்து எல்லாம் வந்திருக்கீங்களா போங்கடான்ற மாதிரி திட்டுவார். காரணம் இவர் லிவிங் ஆல் அலோன். ரீசன் we don't know, or even if we know, we are not supposed to talk about it, but he was living all alone. அப்ப அவர் என்ன பண்ணிருப்பார் நினைக்கிறீங்க? சொத்த பெரிய பையனுக்கு வீடு கார்லாம் சின்ன பிள்ளைக்கு $100 நகை வந்து பொண்டாட்டி எழுதி வச்சிருப்பாரா? இருக்காருல்ல. That's a pitiable end for certain people, but அதை நம்ம ஏத்துக்கிடுறோம். இப்ப பெரியவங்க அப்படித்தானே பண்றாங்க, ஏத்துக்கிடுறாங்கல்ல. இந்த ஒரு குழந்தை வச்சிருக்க என்ன பண்ணுவாங்க வேலி, அப்படித்தான். அதனால இது காலத்தின் கட்டாயம் நான் நினைக்கிறேன், கம்பல்ஷன். இந்த கதைக்கு ஏதாவது விமர்சனம் கிடைச்சிச்சா உங்களுக்கு? இருந்ததுங்க. ஒரு சிலர் வந்து நல்லா இருக்குனாங்க. ஒரு நண்பர் கையெழுத்து பிரச்சனை, நாங்க ஒரு ஒரு 80கள் ஒரு கையெழுத்து பிரச்சனை நடத்திட்டு இருந்தேன், பார்வைன்னு ஒரு கையெழுத்து பிரதி. அதுல அந்த கனவு சுப்பர் பாரதி மணியன் வந்து அதுல இருந்தவர். பாரதி அவர் தான் படிப்பாரு, படிச்சு பார்த்து சொல்லுவாரு, ரொம்ப நல்லா இருக்குது, நான் வந்து கனவுல பப்ளிஷ் பண்ணிட்டுமான்னு கேட்டாரு. நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்ன வேணா பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னேன். அது என்னுடைய குடும்பத்துல படிச்சு பார்த்தவங்க, நண்பர் மத்தியில படிச்சு பார்த்தவங்க, எல்லாரும் படிச்சு பார்த்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு, இப்போ வந்து இந்த டிக்டாக்கும் இந்த நியூஸ் ரீலும் போட்டு பழகுன அந்த ஜெனரேஷனுக்கு ஒரு 15 நிமிஷம் படிக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், இதையே பாட்காஸ்டிங் பண்ணி டிக்டேட் பண்ணி பாட்காஸ்ட் பண்ணி என்னோட பசங்க பிள்ளைங்களுக்கு அமெரிக்காவுக்கு பாட்காஸ்ட் அனுப்பிச்சேன். காரில் போகும்போது கேட்டு போடா அப்படின்னு. ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அந்த குழந்தைக்கு தமிழ் தெரியாது. ரெண்டாவது வந்துட்டு அவங்க தமிழ் தெரிஞ்சாலும் படிக்க முடியாது. ஆனா தே வாண்டட் டு நோ இட், கரெக்ட். அப்ப பாட்காஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்தேன். இதுதான் வருது. அடுத்து என்ன ஆகும்னா, ஷார்ட் டைம் ஸ்டோரிஸ் 2 minutes வர ஸ்டோரி அப்படித்தான் வரப்போகுது. டெஃபினட் அப்படித்தான் வரப்போகுது. யாருக்கும் படிக்க பிரிண்ட் மீடியா வந்து இனிமே விற்காது, யாருக்கும் படிக்க டைம் இருக்காது. நீங்க சென்னையில இருந்தனால சொல்றேன், சென்னையில இருக்கிற மாதிரி 99% மக்கள் மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இல்லாத ஒன்றை தேடி எங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டைமே இருக்காது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஐ ஃபீல் ஸோ. உலகம் மாறிட்டே போகுது, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக உலகம் மக்கள் எல்லாம் மாறுறாங்க. ஆமா, மாறித்தான் ஆகணும். பட் அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்றது வரும் காலங்கள் தான் தீர்மானிக்கும். பாரம்பரியத்தையும் பகுத்தறிவையும் எப்படி சமநிலைப்படுத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரம்பரியத்தையும் பகுத்தறிவையும் சமநிலைப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. காரணம், பாரம்பரியங்கிறது வந்து 50% ட்ரெடிஷன், 50% மூட நம்பிக்கை, 50% மூட நம்பிக்கை. கனிமொழி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, நான் சீதையாக இருந்திருந்தால் என்னை சந்தேகப்பட்ட ராமனை நெருப்பில் வைக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கவிதை ஒன்று எழுதினாங்க. அதை பார்த்து ஜெயகாந்த் ஒரு கமெண்ட் அடிச்சாரு, நான் என்ன மாதிரி பெண்கள் வளர வேண்டும் என்று நினைத்தோன்னா அந்த மாதிரி பெண்கள் வளர்ந்து விட்டா இனிமேல் நான் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது என்ற மாதிரி சொன்னாரு. இது வந்துட்டு மூட நம்பிக்கையை நம்ம வந்து எதிர்க்கலாம்.
இது வந்து பாரம்பரியமா? கணவன் இழந்ததுக்கு பின்னாடி பொட்டுல வேண்டியது மூடநம்பிக்கை தான். பாரம்பரியம்னு சொல்லப்பட்டா கூட மூடநம்பிக்கை. கணவன் இழந்ததுக்கு பின்னாடி வெள்ளை சேலை உடுத்தணுன்றது மூடநம்பிக்கை. அந்த இந்த பின் தூங்கி முன் எழுவாள் அப்படின்றதெல்லாம் அது பேதை பெண் இப்ப வந்துருச்சு. அது எதுவுமே கிடையாது. பிகாஸ் வி ஷேர் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி இப்ப கட்டாயம் வந்துச்சு. ஸோ பாரம்பரியத்துல 50% மூட நம்பிக்கை, 50% வந்துட்டு ட்ரெடிஷனல் வேல்யூ. அது எப்படி ட்ரெடிஷனல் வேல்யூன்னா, எப்ப வெயில்ல போயிட்டு வந்தா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துருன்னு சொல்றோம்ல, இது வந்து பாரம்பரியம், மூட நம்பிக்கை அல்ல. பிகாஸ் யூ கிளென்ஸ் யுவர் பாடி. அதே மாதிரி வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு போக, என் வீட்டுல செருப்பு போட்டு தான் போறோம். வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செருப்பு கழட்டி விட்டுட்டு போவாங்க இந்த பக்கம்லாம். அது என்னன்னா காலில் ஏதாச்சும் இருக்குன்ற மாதிரி. இது பாரம்பரியம் தான், மூடநம்பிக்கை அல்ல. இந்த ரெண்டும் எப்படி சமநிலைப்படுத்த முடியும்னா, எகைன் வள்ளுவன் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வை கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டிசைட் பண்ணிருங்க, கேள்வி கேளுங்க. அது கேள்வி கேட்டால் உண்மை இருந்தா பாருங்க, பொய்னா அது வந்து மருது இல்லைங்க. மருது அழிச்சிட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை பாருங்க. சூரியன் கிழக்கில் உதிக்கும் உண்மைதான், ஆனால் சூரியன் பூமி தட்டை அல்லவே. ரெண்டு ஒரே கடத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தானே. பூமி தட்டை அல்லவே. இந்த ஏன் என்ற கேள்வி அது கேளுங்க. அப்படி கேட்கும்போது ப்ராபப்ளி அந்த எப்படி சொல்றது, பேலன்ஸ் வந்து வரலாம். எது எது வேண்டாமோ அதை தள்ளிட்டு வரும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாரம்பரியம்ன்றது 10 ஐட்டம் இருந்து வச்சுங்க, இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் பாரம்பரியம் 5 மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன மதுரை பக்கம் வந்து கல்யாண வீட்டுல நான்வெஜ் இருந்த விருந்து கரெக்டா? கல்யாண வீட்டில் நான்வெஜ் இருந்தால் கட்டாயம் விருந்து இல்லைன்னா கல்யாணத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. பட் வேற கொங்கு பக்கம் வந்து நான்வெஜ் இல்லை, அது கம்ப்ளீட் வெஜிடேரியன் விருந்து இருக்கும். இங்க வெஜிடேரியன் விருந்து, நான்வெஜ் கல்யாணத்துக்கு விருந்து போடவே மாட்டாங்க இங்க கொங்குல. பிகாஸ் இங்க வந்து பொருளாதார அடிப்படையில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து ஒரு ஒரு லெவல் கீழே. நான்வெஜ் சாப்பிட்ற மரணக்கறி மறுக்கறி சாப்பிட்றவன் வந்தா பெரிய ஆளு. கல்யாணத்துல 10 வகை பாயாசம் இது இப்படி போடணும் அப்படின்னு கொங்கு நாட்டு விருந்துன்றது அப்படிதான் இருக்கும். அங்க போய் என்வி கேட்டுனா நான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. காரணம் இங்க அந்த ஹைரார்கியல் லெவல் இருக்கு இல்லையா, அது என்வி சாப்பிட்றன்னு வந்துட்டு ஜாதியில கீழே வச்சிருவாங்க. நீங்க மதுரை பக்கம் பிரமணிக்கல் ஆர் பிரம்மணிசம் ஆர் பிராமணியம் அவரோட மதுரை பக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்காது. நீங்க சென்னையில பாக்குறதோ கொங்குல பாக்குறதோ அல்லது வெள்ளூர்ல முதலரங்கிட்ட பாக்குறதோ அதெல்லாம் பிரம்மணியம். அது அந்த அடக்கி ஆளுகிற விஷயங்கள், இவன் எனக்கு ஆண்டான் அடிமை என்ற விஷயங்கள், அந்த விஷயம் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்காது. ரைட்? அங்க வந்து நான்வெஜ் சிறுகதையை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதை விட உங்களோட பேசின இதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். இதை கேட்குறவங்களும் அது போல அவங்க மனசுக்கும் அப்படியே தோணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு பேசுறோம், நீங்க மேடையில பேசுறோம் அல்லது பண்றோம் பிடிக்கிறோம். பட் உங்க மாதிரி ஒரு மீடியால பேசும்போது ஒரு உலக அளவுல ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு. இந்த வாய்ப்புக்கு வந்து இன்ஃபேக்ட் நான் தான் உங்களை நன்றி சொல்லணும். என்ன வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொருட்டா மதிச்சு என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு மிக சிறந்த வாய்ப்பு. எல்லாருக்கும் நன்றி. நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு. கொரோனா காலத்துல உண்டான தொழில்நுட்பம் தானே. விழுது தேடிய வேறுங்கிற கதையை வந்து ஒரு வரியில உங்க விளக்கம் என்ன? ஒரு வரியில என்னன்னா, தாத்தாவின் பார்வையில அந்த தன்னுடைய விழுதை வந்து தாத்தா தேடுறாரு. இதுவே பேரனுடைய பார்வையில் இருந்தா வேர்களை தேடிய விழுதுகள்னு கதையோடைய பேர் மாறி இருக்கும். ஸோ அதுதான் சப்ஜெக்ட். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இந்த விழுது தேடிய வேர் சிறுகதை ஒரு மரணத்தை பற்றியது அல்ல, வாழ்க்கையின் அர்த்தத்தையும் வேர்களின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் கதை. தாத்தாவின் நினைவுகளும் மதிப்புகளும் பேரனின் மனதில் புதிய வேர்களாக பதிகின்றன. உங்களை இன்று சந்தித்ததில் உரையாடியதில் பெரும் மகிழ்ச்சி யுவராஜ் சம்பத் அவர்களே. மிக்க நன்றி. வணக்கம், நன்றிகள். உங்கள் எழுத்து பணி மேலும் சிறக்க சொல்வனம் சார்பாக எங்களது வாழ்த்துக்கள். சொல்வனத்தின் புனைவு வனத்தில் மீண்டும் இணையும் வரை அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும்.